வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் அருகே எருக்கூரில் சுதந்திர போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரி 136வது பிறந்த நாள் விழா. கொள்ளிடம் அருகே எருக்கூரில் சுதந்திர போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரியின் 136வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் இளம் வயதில் 20,000 போராளிகளை ஒன்று திரட்டி புரட்சி இயக்கம் ஒன்றை தோற்றுவித்து போராடியவர். வாழ்வின் பெரும்பகுதியை இந்தியா, பாகிஸ்தான், மியான்மர் நாட்டுச் சிறைகளில் கழித்தவர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே எருக்கூர் அக்ரஹாரத் தெருவில் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் எருக்கூர் அக்ரஹார தெருவில் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார். சீர்காழி சபாநாயகர் முதலியார் இந்த உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு வரை படித்த நீலகண்ட பிரம்மச்சாரி சுதந்திரத்தின் மீது பற்று கொண்டு யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் திருவனந்தபுரம் சென்று அங்குள்ள ஒரு சத்திரத்தில் தங்கிக் கொண்டார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு 1907 மகாகவி பாரதியாரின் தொடர்பு ஏற்பட்டது. 1911ஆம் ஆண்டு மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதன் என்னும் வீர தேசபக்த இளைஞனால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆஷ் என்பவரின் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு சிறை சென்றார். இறுதி வாழ்க்கையில் பிரம்மச்சாரியம் மேற்கொண்டு வாழ்ந்து வந்த இவர் கடந்த 1978ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி மறைந்தார். இவரின் 136வது பிறந்த நாள் விழா எருக்கூரில் உள்ள அக்ரஹாரத் தெருவில் அவர் இல்லத்தில் டிசம்பர் 8 நடைபெற்றது. காரை பாரதி தமிழ் சங்க தலைவர் வைஜெயந்திராஜன் தலைமை வகித்தார். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்து புலவர்கள், தேசபக்தர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் உள்பட பலர் வந்து கலந்து கொண்டனர். கூட்டத்தில் எருக்கூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியாரின் பெயரை சூட்டுவது, அவருக்கு பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட அரசை கேட்டுக்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முடிவில் நீலகண்ட பிரம்மச்சாரியாரின் பேரன் சுப்பிரமணியன் நன்றி கூறினார். தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.